Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து நம்ம 6th செகண்ட் டேர்மில் முதல் இயல், அதாவது நான்காவது இயல், 6th ஃபஸ்ட்டு டேர்மில் முதல் இயல் மொத்தமாக பார்க்கும்போது நாலாவது இயல், சரிங்களா? ஸோ இந்த இயலில் இருக்க நம்ம கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த இயலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாடம் தான் எல்லாமே. மூதுரையாக இருக்கட்டும், அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு ஒன்று இருக்குது, காமராஜர் பாட்டு ஒன்று இருக்குது, ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகம், இன எழுத்துக்கள், ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான டாபிக், சரிங்களா? ஸோ 5 டாபிக் இருக்குது, 5மே வந்து முக்கியமான டாபிக்கு. வீடியோ வந்து மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செய்யுள் பகுதி வந்து மூதுரை. செய்யுள் வரி வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு தடவை ரீட் பண்ணும்போது என் கூடயே வந்து ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை வாசித்து பாருங்கள். கண்டிப்பாக செய்யுள் வந்து 2-3 தடவை வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே வந்து மனப்பாடம் ஆயிரும். இதில் இந்த லைன் தான் வரும், இந்த லைன் தான் வரும், நம்ம வந்து செப்பரேட் பண்ணி சொல்ல முடியாது. எந்த லைன் வேணாலும் கொடுத்து கேட்கலாம். ஃபுல்லாக படிக்காட்டினாலும் கூட ஒரு 5 தடவையாவது வாசிச்சு விட்ருங்க, சரிங்களா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்நூலின் ஆசிரியர் வந்து ஔவையார், சரிங்களா? இந்த செய்யுள் வரி நம்ம வாசிக்கும் போதே இது என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இவன் மன்னன் அப்படின்னா மன்னன் வந்து அவன் நாட்டுக்கு வந்து அரசனாக இருப்பாங்க. அந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போனால் அவங்க யாருன்னே வந்து தெரியாது. ஆனால் நம்ம கல்வி கற்றோம், நம்ம படித்தவங்களாக இருந்தால் நம்ம நாடு இல்லாமல் வேறு எந்த நாட்டுக்குமே நம்ம போனாலும் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். அதுதான் வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செயல் மூலம் எல்லாரும் வந்து படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து ஔவையார் வலியுறுத்தியிருக்கார், சரிங்களா? இது ஒரு மனப்பாட செய்யுள். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எல்லா லைனுமே வந்து எங்களால் படிக்க கஷ்டமாக இருக்குனாலும் மனப்பாட செயல் 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரையுமாவது படிச்சுக்குங்க, சரிங்களா? இந்த நூல் வந்து மூதுரை, சரிங்களா? ஸோ மூதுரையின் ஆசிரியர் வந்து ஔவையார். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாத, மாசறனா குற்றம் இல்லாத, சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம்னா நாடு, மன்னர்க்குனா மன்னனுக்கு, நூல்வெளி. இந்நூலின் ஆசிரியர் வந்து ஔவையார். ஔவையாரினுடைய மற்ற நூல்கள்லாம் என்ன அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, சரிங்களா? ஸோ மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என்ற பெயர் வந்து வந்தது. இந்நூலில் 31 பாடல்கள் வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லவா? இப்போ இந்த நூலோட பெயர் என்ன? மூதுரை, சரிங்களா? ஸோ மூதுரை ஆசிரியர் ஷார்ட்கட் ஞாபகம் வைக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா மூத்தவங்க. ஸோ மூத்தவங்க அப்படின்னாலே ஔவையார் மாதிரி பேசாத அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஔவையார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. மூதுரை அப்படின்னாலே ஔவையார் ஆசிரியர், சரிங்களா? ஸோ மூத்தோர்கள் எப்பயுமே நம்மளுக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க? ஏதாவது வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அறிவுரை, சரிங்களா? மூதுரைனாலே ஔவையார், அறிவுரையை கூறும் நூல் வந்து மூதுரை, சரிங்களா? ஸோ இந்த மூதுரையில் மொத்தம் வந்து 31 பாடல்கள் வந்து இருக்குது. 31 ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ இது சிம்பிளாக இந்த இது நீங்கள் ஞாபகம் வச்சுனாலே நூல் பேர், நூலோட ஆசிரியர் பேர், அந்த நூலை என்ன மெயின் பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க, அந்த மொத்த நூல்கள் எத்தனை, ஸோ மொத்த பாடல்கள் வந்து எத்தனை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்த செயல், அதுக்கு முன்னாடி புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். ஆன்சர் வந்து மாசற, மாசா வரும், சரிங்களா? மாசற, சூ போட்டுறக்கூடாது, மாசற. இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் எல்லாம். 3வது கொஸ்டின், மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து மாசு ப்ளஸ் அற, சரிங்களா? ஸோ இதில் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், சரிங்களா? ஆன்சர் வந்து மாசு ப்ளஸ் அற. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து குற்றம் இல்லாதவர், இம்மு ப்ளஸ் இ மீ. சிறப்பு ப்ளஸ் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து சிறப்புடையார். அடுத்த செயல் துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி ஆசிரியர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சரிங்களா?
ஸோ துன்பம் அப்படின்னாலே சில பேர் வந்து கல்யாணம்னாலே துன்பம் அப்படின்னு வந்து நினச்சிக்குவாங்க. ஸோ அந்த கல்யாணம்னா துன்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க. துன்பம் வெல்லும் கல்வினா கல்யாணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கல்யாண சுந்தரனார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஈஸியாக எழுதிக்குவீங்க. பாடல் பார்க்கலாம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டான்ஸாக வந்து இருக்குது. ஸோ இந்த 4மே வந்து நம்மளே படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து மீனிங் புரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன் டைம் வந்து நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமிலா கோழையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஆசிரியர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நம்ம தெரியுது பார்க்கும்போதே இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம படித்தபடி நடக்கணும், நம்ம நல்லா படிக்கணும், படித்ததோடு விட்டுறாமல் நம்ம என்னென்ன படிக்கிறோம், ஒழுக்கத்தை படிக்கிறோம், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு படிக்கிறோம், அதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து செயல்படுத்தி காட்டணும், சரிங்களா? அதே மாதிரி பெரியவங்க எது சொன்னாலுமே அதை நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு கலாச்சாரத்தோடு வந்து இருக்கணும், ஒரு பண்பாடோடு இருக்கணும், ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை எப்பயுமே வந்து தாழ்த்தி பேசுகிறவங்களோட நம்ம சேரக்கூடாது அப்படின்னு தான் வந்து 2வது பேரா. அடுத்து 3வது பேரா பார்த்திங்கன்னா, படிங்க, படித்தாலே உங்களுக்கு எல்லாமே வந்து வந்துடும், சரிங்களா? ஸோ சோம்பல் வராது. அதே மாதிரி பிடிவாத குணத்தை விட்டுட்டாலே நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம். ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வெற்றி மேல் வெற்றி வரணும்னா அறிஞர்கள் சொன்னதை வந்து நம்ம கேட்கணும், அதுபடி நடக்கணும். எப்பயுமே வந்து பெற்ற தாயோட புகழையும் நம்ம பிறந்த மண்ணோட புகழையும் வந்து நம்ம என்றைக்குமே அதுக்கு டேமேஜ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு செயலுமே வந்து செய்யக்கூடாது. ஸோ இதுதான் இந்த 4 வரியிலையுமே சொல்லியிருக்கிறது. ஸோ நான் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். இதில் முக்கியமான லைன், டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற லைன், இந்த மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது என்ற அறிவுரை கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இந்த லாஸ்ட் 2 லைன் பாருங்கள், பெற்ற தாய் பெற்ற மண் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 2 லைனும் கூட கேட்கலாம், சரிங்களா? நம்மளாம் எது கேட்கலாம், நம்மளுக்காக முக்கியமாக படுறத கொஞ்சம் அட்வான்ஸ் எடுத்து படிச்சுக்குங்க, சரிங்களா? அட்வான்டேஜாக வந்து படிச்சுக்குங்க. அடுத்து சொல்லும் பொருளும். தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல். பாடலின் பொருள் நம்ம பார்த்தாச்சு, நம்ம பார்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. நூல்வெளி பார்க்கலாம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ நம்ம பாடல் படிக்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியுதுன்னா அப்போ எளிய தமிழில் தான் வந்து பாடியிருக்காரு. அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை வந்து போற்றிருக்காரு. இவரும் திரை இசை பாடல்கள் வந்து பாடியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஸோ அதை வந்து மெயின் அதை சொல்லுவார்னா உழைப்பாளிகளை பற்றி சொல்லியிருக்காரு. இவர் மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுறாரு, சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கல மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் யோசிக்கலாம். இப்போ துன்பம் அப்படின்னாலே நான் வந்து என்ன சொன்னேன், கேப் இல்லை. இப்போ துன்பம் அப்படின்னாலே வந்து சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, கல்யாணத்தை வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், சரிங்களா? ஸோ அதே மாதிரி கல்யாணம்னாலே யார் இருப்பா, மக்கள் வந்து நிறையா இருப்பாங்க. அப்போ மக்கள் கவிஞர், புரியுதுங்களா? துன்பம் வெல்லும் கல்வி பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் என்றும் வந்து அழைக்கப்படுறாரு. கல்யாணம்னாலே மக்கள் கூட்டம் நிறையா இருப்பாங்க, அதனால் மக்கள் கவிஞர் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதோட நமக்கு இந்த லெசன் முடியுது. ஸோ இதை வச்சு ஞாபகப்படுத்தி எழுதிக்குங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது புக் பேக் கொஸ்டின். மாணவர்கள் வந்து பிற டேஸ் நடக்கக்கூடாது. ஆன்சர் தூற்றும்படி. தூற்றும்படினா இகழும்படி நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதான். நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும்னா மூத்தோர் சொல்படி வந்து நடக்கணும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து கை ப்ளஸ் பொருள், இப்போ வராது. 4வது மானம் ப்ளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து மானம் இல்லா. உரைநடை பகுதி.
உரைநடை பகுதியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வி கண் திறந்தவர். கல்வி கண் திறந்தவர் யாருன்னா காமராஜர். ஸோ காமராஜர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பாடத்தில் வந்து நிகழ்வு 1 நிகழ்வு 2 அப்படின்னு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன நிகழ்வுகள் வந்து இருந்தது, என்ன நடந்தது அப்படின்றத வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நிகழ்வு 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா காமராஜர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே சில மாணவர்கள் சிறுவர்கள் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவர் போய் கேட்குறாரு, ஏன் வந்து ஆடு மேய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதாக வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் படிக்க போலையான்னு கேட்குறதுக்கு எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ காமராஜர் கேட்குறாருன்னா, அப்போ பள்ளிக்கூடம் இருந்தால் படிப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. படிப்போம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ உடனே வந்து என்ன பண்ணுறாரு, பள்ளிக்கூடங்களை வந்து ஊர்தோறும் திறக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வராரு. இதான் ஃபஸ்ட்டு நிகழ்வு. ரெண்டாவது நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு விழா வந்து நடக்குது. ஸோ அங்கே வந்து போகிறாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, 50,000 பள்ளிகளை வந்து திறக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அது எப்படி வந்து இந்த 50,000 பள்ளிகள் வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, 1 மைல் தூரத்தில் ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளியும் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு திட்டம் வந்து இவர் போட்டிருக்கேன் அப்படின்னு நிகழ்வு 2ல் வந்து சொல்கிறார். சரிங்களா? மொத்தம் 50,000 பள்ளிகளை வந்து திறக்கணும்னு முடிவு செய்தவர் யாருன்னா காமராஜர். 1 மைலுக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 மைலுக்கு வந்து நடுநிலை பள்ளி, 5 மைலுக்கு வந்து உயர்நிலை பள்ளி. சரிங்களா? அடுத்து 3வது நிகழ்ச்சி, தேசிய கொடி ஏற்றுவதற்காக ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு வந்து போயிருக்காரு. அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பையன் வந்து அவர் வந்து மயக்கம் போட்டுறான். ஸோ அப்போ வந்து அவனுக்கு தண்ணீர் தெளித்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் சாப்பிடல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ ஏன்னா சாப்பிட அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்கிறேன். உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒருவேளை உணவாது வழங்கணும் மாணவர்களுக்கு அப்படின்னு வந்து முடிவு செய்கிறார். சரிங்களா? ஸோ அடுத்து 4வது நிகழ்வு நடக்குது. இந்த 4வது நிகழ்வில் என்னென்னா, ஒரு காட்டாற்று வெள்ளத்தை வந்து அவர் போகிற வழியில் வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த மாணவர்கள் இப்படி வெள்ளம் போச்சுன்னா எப்படி வந்து மாணவர்கள் பள்ளிக்கு வந்து போவாங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து போக மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ என்ன யோசிக்கிறாருன்னா, அப்போ இந்த காட்டாற்று வெள்ளத்துக்கு முன்னாடியே இந்த ஊரில் ஒரு ஸ்கூல் வந்து கட்டலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அதாவது ஒரு மைலுக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, இத்தனை மைலுக்கு ஒரு நடுநிலை பள்ளி அப்படின்னு இவர் தான் முதல் ரூல் கொண்டு வந்தார். ஸோ இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு இவரே வந்து பரவாயில்ல நம்ம வந்து ஸ்கூல் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு இதான் வந்து 4வது நிகழ்வில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கல்வி கற்றுக்கணும், மாணவர்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படின்றனால காமராஜர் வந்து என்னென்ன முயற்சிகள் வந்து செஞ்சுருக்காரு அப்படின்றதான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக இந்த இது பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது, இதில் மெயினான பாயிண்ட் இல்லை. இதில் வந்து பார்க்கலாம், கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என யாரால் வந்து போற்றப்படுறாரு அப்படின்னா பெரியாரால் வந்து போற்றப்படுறார். சரிங்களா? காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என போற்றியவர் பெரியார். ஸோ இப்போ நமக்கு 2 கண் இருக்குது, நெற்றிக்கண் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெற்றிக்கண்ணை வந்து திறக்கிறது வந்து பெரிய விஷயம், அப்போ கல்வி கண் திறக்கிறது பெரிய விஷயம், அப்போ பெரியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என போற்றியவர் வந்து பெரியார். காமராஜரினுடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்னா பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கேட்குறாங்க. ஸோ முக்கியமான இது, தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து காமராஜர். சரிங்களா? ஸோ இதில் அண்ணா அப்படின்னு ஆப்ஷன் வந்தால் அதை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் டவுட்டே வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ தலைவர்களை உருவாக்குபவர் யாருன்னா காமராஜர். சரிங்களா? ஸோ இது வந்து ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க கிங் மேக்கிங், கே திட்டம் அப்படி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து காமராஜர். காமராஜரினுடைய கல்வி பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா இலவச கட்டாய கல்வி, 2வது என்னென்னா மதிய உணவு திட்டம், 3வது என்னென்னா சீருடை திட்டம். சரிங்களா? ஸோ இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். ஸோ மதிய உணவு திட்டம், ஒரு வேளையாவது குழந்தைகள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காண்டி மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். எல்லாத்துக்குமே ஏற்றத்தாழ்வற்ற மாணவர்கள் வந்து பழகணும் அப்படின்னால சீருடை திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கார். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்தது வந்து காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் அது கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த பாக்ஸ் வந்து முக்கியம், இந்த பாடத்தில் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன பார்க்கலாம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கு. நடுவர் அரசு 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது காமராஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1976 பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்ட நினைவு இல்லங்களாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை வந்து வச்சுருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அக்டோபர் 2, 2000ஆம் ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது. மணிமண்டபம் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. நினைவு சின்னம் வந்து மெரினாவில் இருக்குது. சிலை வந்து மெரினாவில் இருக்குது. சரிங்களா. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடப்படுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. நடுவர் அரசு 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. இவர் சென்னை இல்லம், இவருடைய சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் வந்து நினைவு சின்னங்களாக மாற்றப்பட்டிருக்கு. இவருடைய சிலை சென்னை மெரினா கடற்கரையில் வந்து இருக்குது. சென்னையினுடைய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் வந்து திறந்திருக்காங்க. எப்போனா அக்டோபர் 2, 2000. கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. ஜூலை 15 வந்து காமராஜரினுடைய பிறந்த நாள். ஸோ அவ்வளோதான். புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி ப்ளஸ் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு ப்ளஸ் அறிவு. காடு ப்ளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து காட்டாறு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க எந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் சீருடை திட்டம். காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர் வந்து தந்தை பெரியார். அவ்வளோதான். அடுத்து நூலகம் நோக்கி. ஸோ இதில் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி தான் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஆசிய கண்டத்திலேயே அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிய கண்டத்திலேயே மிக பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்த நூலகம் வந்து 8 அடுக்குகளை கொண்டது. 8 ஏக்கர் பரப்பளவில் வந்து அமைந்துள்ளது. ஸோ 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுக்கடுக்காக 8ஆது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 அடுக்கு வந்து இருக்குது. 8 ஏக்கரில் வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா. அடுத்ததாக இந்த பாக்ஸ் பாருங்கள். ஆசிய கண்டத்திலேயே மிக பெரிய நூலகம் சீனாவில் வந்து இருக்குது. 2வது நூலகம் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம். ரா அரங்கநாதன் இவர் நூலக விதிகளை வந்து உருவாக்கியவர். இவர் தான் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ரா அரங்கநாதன் யாருன்னா நூலக விதிகளை வந்து உருவாக்கியிருக்காரு. இவர் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுறாரு. ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரா அரங்கநாதன். ஸோ நூலகம்னாலே அரங்கம், ஒரு அறை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரா அரங்கநாதன் நூலக விதிகளை வந்து உருவாக்கியிருக்கார். சரிங்களா. ஸோ இப்போ ஒவ்வொரு தளமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு தளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தரைத்தளம். தரைத்தளத்தில் வந்து பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான பிரிவு வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களால வந்து படி ஏற முடியாது. ஸோ அவர்களுக்கான தளம் தரைத்தளத்திலே இருக்குது. அவர்கள் படிக்கும் எழுத்து முறையான பிரெய்லி நூல்கள் வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ பிரெய்லி எழுத்து முறை வந்து பார்வை இல்லாதவர்கள் படிப்பதற்கு ஏற்ற உகந்த முறை. அந்த எழுத்துக்கள் எழுதப்பட்ட நூல்கள் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒளி வடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நகரும் படிக்கட்டு இருக்குது. ஸோ எக்ஸலேட்டருடைய தமிழாக்கம் வந்து நகரும் படிக்கட்டு. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தளமும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் முதல் தளம் பாருங்கள். ஸோ தரைத்தளமானது வந்து பார்வையற்றோருக்கு. முதல் தளம் வந்து குழந்தைகளுக்கு. சரிங்களா. ஸோ குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி.
இங்கு குழந்தைகள் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்கு ஏற்றவாறு ஒரு செயற்கை மரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான நூல்கள், கதைகள், படங்கள் இந்த மாதிரிலாம் அந்த நூலகத்தில் இருக்குது, அந்த தளத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்காங்கல்ல அந்த செயற்கை மரம், அவங்க கீழே உட்காந்து படிக்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ஃபோட்டோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஏன்னா வந்து படம் மூலம் வந்து நம்ம படிக்கிறது வந்து என்றைக்குமே வந்து மறக்காது. ஸோ அந்த படக்காட்சி வச்சு படிக்கிறது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பாருங்கள். முதல் தளம் குழந்தைகளுக்கு செயற்கை மரம் இருக்குது. ஸோ எல்லா வசதிகளுமே வந்து செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு தேவையானது. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது 7ஆம் தளம் வந்துட்டாங்க. ஸோ மீதி கீழே வந்து ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். 7ஆம் தளம். 7ஆம் தளத்தில் வந்து அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் வந்து இருக்குது. ஸோ எந்த தளத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் வந்து இருக்குது அப்படின்னா 7ஆம் தளம். சரிங்களா? இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து வைக்க பாதுகாக்கப்படுகிறது. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் வந்து இருக்குது. இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் வந்து இருக்குது. மின் நூலகமும் வந்து இருக்குது. இ லைப்ரரி வந்து இருக்குது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 7ஆம் தளம் அப்படின்னாலே 7ஆம் அறிவு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சுவடிகள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓலைச்சுவடிகள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த படத்தில் வரும். அது வந்து 7ஆம் தளத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி போட்டித் தேர்வுகள், எல்லா போட்டித் தேர்வுகள் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, யூபிஎஸ்சி, ஸோ இந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லா புக்குமே வந்து இந்த 7ஆம் தளத்தில் தான் இருக்குது அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ஆம் தளம் என்பது அவங்க ஒர்க்கு பண்ணுறது. சரிங்களா? ஸோ அவங்க வேலை பார்க்குறவங்களோட அறை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தளத்துக்குரிய எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் தளம் தரைத்தளம் என்பது சொந்த நூல் படிப்பகம், பிரைலிய நூல்கள் வந்து இருக்குது. முதல் தளம் குழந்தைகள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். ஸோ தமிழ் நூல்கள் வந்து 2ஆம் தளத்தில் இருக்குது. 3ஆம் தளம் வந்து கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4வது பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5வது கணிதம், அறிவியல், மருத்துவம். 6வது பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7வது வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 8வதுல அலுவலக பிரிவு, கல்வி, தொலைக்காட்சி, இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த இது வந்து பொறுத்துகளை கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரியோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி புக் எடுத்து படிக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஒரு புக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் கதையாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நூலகத்திலிருந்து படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர்: அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். இவங்க எல்லாமே வந்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள். ஸோ இது வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 பேருமே வந்து அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். இது எப்படி கேட்பாங்கன்னா இந்த ஒன்றில் ஏதாவது ஒன்று விட்டுட்டு இதில் இல்லாதவங்க யார் அப்படின்னு வந்து கேட்கலாம். அடுத்தது சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சா.ரா. அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்படுது. சரிங்களா? ஸோ சிறந்த நூலகர்களுக்காக வழங்கப்படும் விருது வந்து சா.ரா. அரங்கநாதன் விருது. அவ்வளோதான். ஸோ இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதிலே இந்த லெசனே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அவ்வளோதான், வேறு பாயிண்ட்ஸ் வந்து இல்லை. அடுத்து நம்ம மெயினான இலக்கண பகுதிக்கு வந்து போயிடலாம். இந்த 4வது இயலில் இலக்கண பகுதியாக எது வருதுன்னா இன எழுத்துக்கள் வந்து வருது. ஸோ இன எழுத்துக்கள் அப்படின்னா பேர் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒரு எழுத்துக்கு ஒரு எழுத்தை வந்து ஒலிப்பதற்கு அதே ஒரு ப்ரொனன்சியேஷனோட இன்னொரு எழுத்து வரும். ஸோ அதுதான் வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை இருக்கும். இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்கள் என அழைக்கப்படுது. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா? சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா காங்கா. ஸோ நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது இப்போ வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் எழுத்துக்களை. ஆனால் நியாயப்படி இலக்கண முறைப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஒரே சவுண்டாக வரும்ல. ஸோ அந்த எழுத்துக்கள்லாம் வந்து இன எழுத்துக்கள். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்களாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து
ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சின்ன பையன். ஸோ இவங்க வந்து இனம் பேர் அந்த ஜோடியா அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா இதில் கசட தபரையும் வருது, ஞங்கன நமனையும் வருது, வல்லினமும் மெல்லினமை எழுத்துக்கள் வருது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெல்லினமே பார்க்கலாம். அதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ நான் ரவுண்ட் பண்ணுறது எல்லாமே மெல்லினம். சரிங்களா? ஸோ இந்த மெல்லின எழுத்துக்கு இனமாக வர்றது வல்லினமை எழுத்துக்கள் கசட தபழ. மெய் எழுத்துக்கள் அப்படின்னாலும் புள்ளி வச்ச எழுத்துக்கள் வருது. புரியுதுங்களா? ஸோ மெல்லின மெய் எழுத்துக்களும் வல்லின மெய் எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ கட்டணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கு இனமாக வரும். ஸோ அந்த மாதிரி தான் வருது எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் இவங்களே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இதில் எல்லாமே வந்து வல்லினத்திற்கு மெல்லினம், மெல்லினத்திற்கு வல்லினம் இனமாக வரும். இப்போ ரவுண்ட் பண்ணி பாருங்கள். இங்காயல், இன்சாயல். ஸோ இந்த மாதிரி வர்றது தான் வந்து நம்ம இன எழுத்துக்கள், வல்லின மெல்லின இன எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். புரியுதுங்களா? நீங்களாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கே வந்து அது ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இடையின எழுத்துக்கள். இப்போ நம்ம வல்லின எழுத்துக்கள் சொல்லிட்டோம், மெல்லின எழுத்துக்கள் வந்து சொல்லிட்டோம், இடையில ஒரு இடையின எழுத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த இடையின எழுத்துக்கள் யாருமே வந்து ஒரே இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே இனம், எரலை வளலை, மெயினால் புள்ளி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரே இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மெய் எழுத்துக்களில் எது இன எழுத்தா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ உயிர் எழுத்துக்கள் எடுத்துக்கோங்க. உயிர் எழுத்துக்கள்லையுமே வந்து இன எழுத்துக்கள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உயிர் எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆ அந்த ஒரு பேர் வந்துடும், இ அந்த ஒரு பேர் வந்துடும், உ ஒரு பேர் வரும், ஏ ஒரு இனமாக வரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஓ வந்துடும். சரிங்களா? மீதி இந்த ஐயுக்கும் அவ்வுக்கும் வந்து இன எழுத்து என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ ஐக்கு இன எழுத்து வந்து ஐ அப்படின்னு நம்ம சொன்னனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்டு வந்து வந்துடுது. அப்போ ஐக்கு இனம் வந்து சரிங்களா? அவு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இனமாக வந்து இயல்பாகவே ஊ வருது. அப்போ அவ்வுடைய இன எழுத்து வந்து ஊ. புரியுதுங்களா? ஸோ ஐக்கு இன எழுத்து அவுக்கு இன எழுத்து ஊ. மீது எல்லாமே பேராக வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் உயிர் எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்றதான் வந்து விளக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் இருக்குது. நம்ம பார்த்தது உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்களாகும். குறில் எழுத்து இல்லாத ஐயும் எழுத்துக்கு இனமாகவும் அவ்வுக்கு ஊ இனமாகவும் வரும். சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வந்து இனமாக வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெடில் குறில்லாம் வந்து இனமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நெடில் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இனமாக வந்து குறில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆடல் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆட்டம் இந்த மாதிரி வந்து பாருங்கள், டா அந்த மாதிரி வருதா? ஸோ அதுதான் நெடிலுக்கு அடுத்து குறில். ஸோ இதுவும் நெடிலுக்கு அடுத்து குறில். இந்த மாதிரி தான் உயிரெழுத்துக்களில் வந்து இன எழுத்துக்கள் வருது. ஆனால் அளபடையில் மட்டும்தான் இது மாறி வரும். நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓதல், தூவும், தளி போன்ற எழுத்துக்கள் வந்து வரும். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே வந்து இன எழுத்து இல்லை. ஸோ இதுதான் முக்கியம். இன எழுத்து இல்லாதது வந்து ஆயுத எழுத்து. பாவம் அதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஆயுத எழுத்துக்கு வந்து இன எழுத்துக்கள் கிடையாது. மீது உயிரெழுத்துக்கள் 12 இருக்கும், மெய் எழுத்துக்கள் 18 இருக்கும், வந்து இன எழுத்துக்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலைன்னா மறுபடியும் வந்து இந்த இலக்கண பகுதி மட்டும் கூட இன்னொருக்கு வந்து கேட்டுக்கோங்க. ஸோ எப்படி வேணாலும் உங்களுக்கு எக்ஸாமில் எந்த இலக்கண பகுதி வேணாலும் கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஐக்கு உள்ள இன எழுத்து என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க.
சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் ஏது? ஆன்சர் வந்து வந்தான். தவறான சொல்லை வட்டமிடுக. இதுக்குரிய ஆன்சர் வந்து வென்றான். அடுத்தது ஒரு திருக்குறளும் ஒரு பழமொழியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயலில் வந்து நம்ம பார்த்தது வந்து படிக்கணும், படித்தவனுக்கு எங்கே போனாலும் மதிப்பு. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற திருக்குறளும் செயலும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னன்னு பார்க்கலாம். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருத்தவங்க வந்து படிச்சுட்டாங்கன்னா அவங்க யாரை நம்பியுமே வாழ தேவையில்லை அப்படின்றது திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்கார் இந்த குறளில். சரிங்களா? ஸோ அதே வந்து பழமொழி 400லையும் இந்த கருத்து இருக்குது. என்னென்னா, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். லாஸ்ட் லைன் வந்து அடிக்கடி கேட்குறது. ஆற்றுணா வேண்டுவது இல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் வந்து பழமொழி 400 மூன்றுரை அறையனார் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மூன்றுரை அறையனார். ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னாலே நம்மளுக்கு அங்கே என்ன வரும்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. ஸோ பழமொழி என்ன அப்படின்னா, படித்தவங்க எப்படினாலும் பொழைச்சிக்குவாங்க. ஸோ அதோட மீனிங் தான் ஆற்றுணா வேண்டுவது இல்லும் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பதும். சரிங்களா? ஸோ இந்த வரி இடம்பெற்ற நூல் வந்து பழமொழி 400. ஆசிரியர் வந்து மூன்றுரை அறையனார். சரிங்களா? அவ்வளோதான். மீதி எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு சும்மா 6th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்துருக்காங்க வாசிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம கலைச்சொல் பார்த்துக்கலாம். இந்த இயலுக்குரிய கலைச்சொல் கல்வினா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டுனா எக்ஸலேட்டர், மின் தூக்கினா லிஃப்ட்டு, மின் அஞ்சல்னா இமெயில், குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க், மின் நூலகம்னா லைப்ரரி, மின் நூல்னா புக், மின் இதழ்கள்னா மேகசின். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம 4வது இயலில் இருக்க எல்லா பாடமே நம்ம பார்த்தோம். இந்த பாடம் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான பாடம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு லெசன் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து நம்ம 5வது இயலில் இருக்க தமிழ் பேஜஸ் வந்து பார்ப்போம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நியூ புக்கில் இருந்தும் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம், ஓல்டு புக்கில் இருந்தும் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ எழுதிக்கோங்க. டெஸ்ட்டும் நம்ம சேனலில் வந்து இயல் வைஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து தேடி படிச்சுக்கோங்க. எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ நீங்கள் படிச்சுக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் படிக்க நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், புக்கு படித்தா எனக்கு ஒருத்தர் சொன்னால் நல்லா இருக்குன்றவங்க இந்த டைப் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இதே மாதிரி அடுத்து நம்ம 5வது இயலில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.